ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் பிரதர். இந்த கிராமத்துல 50க்கும் மேற்பட்ட வீடு இருக்கு. அவங்களுடைய கலாச்சாரம் வேற, அவர்களுடைய மொழி, அவர்களுடைய உடை எல்லாமே வேற 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 தான் இருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும்னா சாப்பாடு சாப்பிட்றது அவங்களுடைய உரிமை. கூடுதலா இன்னொரு சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும், அப்பதான் நான் அந்த ஃபேமிலிக்கு எதனா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சில ஃபேமிலி ஏத்துக்கிட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி 2 சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஒரு சிலர் மட்டும் ஏத்துக்க மாட்டேன். பிரதர், பல பேர் ஏத்துக்கிட்டாங்கல்ல, இந்த சில பேர் ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? அதுதான் பிரதர் என்னோட கேள்வி. பலர் ஏத்துக்கிட்டாங்கன்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஏன்னா அவங்க நீங்க அடிப்பணியை வச்சீங்களா இல்ல அவங்களே ஏத்துட்டாங்களா தெரியாது. ஆனா சிலர் ஏத்துக்கலன்றாங்களே, ஏன் அவங்கள திணிக்கிறீங்க? பிரதர், 2 உணவு சாப்பிட்றதால அவங்க என்ன குறைஞ்சிட போறாங்க? அவங்க ஏன் பிரதர் ஏத்துக்காம இருக்காங்க? அதே தாங்க நானும் கேட்குறேன். அவங்க சாப்பிடாதால உங்களுக்கு என்ன கஷ்டம்? அவங்களுக்கு பிடிச்ச உணவு சாப்பிட்டு போறாங்க. அடிஷ்னலா இன்னொரு உணவு சப்பாத்தி சாப்பிடணும் அப்படின்றது அநியாயம் இல்லையா? பிரதர், சப்பாத்தியை சாப்பிடுன்னு நான் எங்கேயும் சொல்லவே இல்லையே. ஏதாவது உணவை சாப்பிடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். பொங்கல் இருக்கு, இட்லி இருக்கு, தோசை இருக்கு, இடியாப்பம் இருக்கு, இது போல எவ்வளவோ இருக்கு. அதுல எதனா தான் சாப்பிட சொல்றோம். என்னங்க, அவங்களுக்கு சாப்பாடு தான் பிடிக்கும், இன்னொரு வீட்டுக்காருக்கு சப்பாத்தி பிடிக்கும், பரவாயில்ல. நீங்க சொல்ற மாதிரி அவரு கிச்சடி, இட்லி, தோசை, பூரி, இது மாதிரி ஐட்டங்கள் நீங்க திணிக்கிறீங்களே. நான் சொல்றது எல்லாமே உணவு தான் பிரதர். அதுல எதனா ஒன்று சேர்த்துக்க தான் சொல்றேன். இதுல என்ன பிரதர் உங்களுக்கு கஷ்டம்? இப்ப நீங்க சொல்ற மாதிரி எனக்கு பொங்கல் பிடிக்கும், நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் வச்சுங்க. அப்ப பொங்கலுக்கு ஒரு ஆள் நான் ஃபிக்ஸ் பண்ணோம். திடீர்னு பொங்கலுக்கு ஆள் வரலன்னா சரி, வேற ஒரு உணவு சாப்பிடுங்க. என்னங்க பேசுறீங்க? வேற ஒரு உணவுனா உடனே நான் பூரிக்கு மாறணும், இல்ல கிச்சடிக்கு மாறணும், இல்ல தோசைக்கு மாறணும், இல்ல இட்லிக்கு மாறணும். அதுக்கு ஒரு குக்கு வைக்க முடியுமா? நீங்க யோசனை பண்ணுங்க. நீங்க முதல்ல சொன்னீங்கன்றதுக்காக பொங்கல் எடுத்துக்கினேன், அப்புறம் பொங்கல் செய்ய ஆள் வரல. அப்புறம் பூரி எடுத்துக்கிறேன், பூரி செய்ய ஆள் வரல. அப்புறம் கிச்சடி செய்ய ஆள் வரல. அப்ப நான் என்னதான் பண்ணணும்ன்றீங்க? ஈஸியா செய்யக்கூடிய சப்பாத்தியை சாப்பிடுங்க. இது போல சிக்கல்லாம் ஏன் உங்களுக்கு வரப்போகுது? இப்ப சொன்னீங்கல்ல சப்பாத்தியை சாப்பிடுங்கன்ட்டு, அதுதான் நடக்கும். முதல்ல ஒரு 4-5 எடுத்து எது வேணுமோ எடுத்துங்கன்னு சொல்லுவீங்க. அப்புறம் அதெல்லாம் பண்ண முடியல, ஆள் இல்லை, இல்லை வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னும் போது இப்போ அதில் பொங்கலுக்கு மிளகு முக்கியம், மிளகு ஒரு வேளை கிடைக்கல, இல்லை வேற எதுனா சப்பாத்தி ஈஸின்னு சொல்லிட்டீங்க. அப்போ என்ன சொல்லுவீங்க அடுத்ததா? எல்லாரும் சாப்பாடு கூட சப்பாத்தி சாப்பிடுங்க அப்படின்னு திணிப்பீங்க. பிரதர், நீங்க ஏதேதோ பேசி அவங்கள திசை திருப்புறீங்க. மற்ற எல்லா குடும்பமும் சப்பாத்தி சாப்பிடுது இல்ல ஐயா. அவங்களுடைய பாரம்பரிய உணவே சப்பாத்தி தான். அதை அவங்க ஈஸியா சாப்பிடுறாங்க. நாங்க சோறு தின்னுட்டு இருக்கோம், எங்களுக்கும் அந்த சப்பாத்தி உள்ள வர வைக்கிறீங்களேன்றதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். பிரதர், அவங்களே வேற உணவு எதனா சாப்பிடதான் நாங்க சொல்றோம். சரிங்கய்யா, நீங்க சொல்ற மாதிரி வேற ஒரு வீட்டுக்கு நான் போறேன். அந்த வீட்டுல என்ன பிரதானமா இருக்கும்? சப்பாத்தி இருக்கும். ஏன் சோறு அங்க கிடைக்காது, கரெக்டுங்களா? அவங்க இங்க வந்தா எங்க கிட்ட சப்பாத்தி இருக்கும், ஈஸியா சாப்பிட்டுருவாங்க. இப்போ எங்களுக்கு எங்க உணவை மறக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும். ஏன்னா சப்பாத்தி இப்போ கொடுத்து பழக்கப்படுத்திட்டோம் வச்சுங்களேன். சாப்பாடு இருக்கும், சப்பாத்தி இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி அது ஈஸி, இது எல்லாருமே சாப்பிட்றது தானே, அது நம்மளும் சாப்பிடலாமேன்னு நம்ம குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிக்கும். எல்லாரும் சாப்பிட்ற உணவு. அப்புறம் என் உணவு சாப்பாடுன்றது என் ஃபேமிலியே மறந்துடும், வரும் சந்ததி மறந்துடும். அது புரியுதா? எங்க உணவு பழக்கம் எங்களுடைய பாரம்பரியம் மறக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். பிரதர், சப்பாத்தி நம்ம நாட்டு பாரம்பரிய உணவு பிரதர். பீஸா மாதிரியோ பர்கர் மாதிரியோ இது அயல் நாட்டு உணவு இல்ல ஐயா. ஏற்கனவே ஒரு அயல் நாட்டு உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம், வேற வழி இல்லை. எல்லாருமே சாப்பிட்றோம். பிரெட் எடுத்துக்குங்க, அது அயல் நாட்டு உணவு தான். நம்ம எல்லாருமே எடுத்துக்கிட்டோம், பழகி போச்சு. ஏற்கனவே ஒன்று பழகணும், அது இங்க இல்லை, உலகம் ஃபுல்லா சாப்பிட்றதால அது தேவை. இப்போ பிரெட்டுன்றது உலகம் ஃபுல்லா சாப்பிட்றாங்கப்பா, அதை நம்மளும் சாப்பிட்டுக்கலாம், அது தேவைக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். எங்கன்னா போகும்போது நம்ம உணவு இல்லைனா கூட அந்த உணவு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலான்ற மாதிரி போயிட்டு இருக்கு. சப்பாத்தி என்ன உலகளவு உணவு? அது ஒரு சில குடும்பத்தினர் சாப்பிட்ற உணவு. அது ஏன் எங்களுக்கு திணிக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். நாங்க வேற ஒரு உணவை சாப்பிட சொல்றது உங்களுக்கு குத்தமா? அதே தான் நான் கேட்குறோம். வேற ஒரு உணவு நாங்க சாப்பிடாதது குத்தமா? எங்களுக்கு தேவைன்னா சாப்பிட போறோங்க, எங்களுக்கு இருக்கிற உணவே போதும். அப்படியும் அடிஷ்னலா வேணா பிரெட் இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இது உலக அளவுல எங்க போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், எந்த கிராமத்துக்கு போனாலும் இதை சாப்பிட்டு போ. அங்க ஒருவேளை எங்க உணவு கிடைக்கலாம், கிடைக்கலனா கூட இந்த பிரெட் உலகளாவிய உணவு, அதை சாப்பிட்டு போறோம். நீங்க எதுக்கு இந்த சப்பாத்தி சாப்பிட்றதுல உறுதியா இருக்கீங்க? சரி, அப்படியே நாங்க சாப்பிட மாட்டோம்னா சாப்பிட்றவங்களுக்கு ஓகே. சப்பாத்தி சாப்பிட்றாங்கல்ல,
சப்பாத்தி சாப்பிட்றாங்கல்ல, இப்போ அவங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா எங்களால சப்பாத்தி கொடுக்க முடியும். நாங்க அவங்க வீட்டுக்கு போனா சோறு கிடைக்காது. நீ என்ன பண்ணணும், அவனுக்கு சோறு சாப்பிட கத்து கொடுக்கணும். அங்க சோறு செய்ய கத்து கொடுத்தா நான் அங்க போகும்போது அங்க சோறு சாப்பிட்டுப்பேன். ஏன்னா பாதி பேர் சப்பாத்தி தின்றவன் தான் என் வீட்டுக்கு வரான். அவனுக்கு நான் செஞ்சு கொடுக்க தயார். என் உணவை அவன் கத்துக்கிட்டான்னா அவனுக்கு தான் நல்லது. அவன் சாப்பாடுக்கு என்ன மாற சொல்லிய, என் வீட்டுல நான் உட்காந்து இருக்கேன். அவன் வர்றதுக்காக நான் சப்பாத்திக்கு மாறுறோம். ஆனா அவன் வீட்டுக்கு நான் போனாலும் அவன் சப்பாத்தியை சாப்பிடணும். பிரதர், இந்த சப்பாத்தியை ஏத்துக்கிட்டவன்லாம் இன்னும் எவ்வளவு விதமான உணவெல்லாம் சாப்பிடுறான் உங்களுக்கு தெரியுங்களா? ஐயா, நீங்க கணக்கெடுத்து பாருங்க. அந்தந்த வீட்டுல போய் பாருங்க. அவன் சப்பாத்தியை மட்டும் தான் சாப்பிட்றான். நீங்க சொல்ல மாதிரி 2, 3லாம் அவன் சாப்பிட்றது இல்லை. அவன் எங்க போனாலும் சப்பாத்தி தான் வேணும்ன்றான். அதாவது அவன் எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் அந்த வீட்டு பாரம்பரிய உணவே அவன் தொடறதில்லை. இவன் சப்பாத்தியை தான் கேட்கறான். சப்பாத்தி தான் எனக்கு தெரியும்ன்றான். சப்பாத்தி தான் சாப்பிடுவேன்றான். நீங்க சொல்ல மாதிரி எல்லா உணவுலாம் அவனுக்கு தெரியுது இல்லை. நாங்களாவது சப்பாத்தி, பூரி, பொங்கல், இட்லி, வடை எல்லாமே எங்களுக்கு தெரியும். எது தேவையோ எடுத்துப்போம், வேணான்றதை விட்டுருவான். அவன்லாம் சப்பாத்தி தவிர ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. இதுதான் உண்மை. பிரதர், எங்க சப்பாத்தி அவங்க ஏத்துக்கிட்டாதான் அந்த குடும்பங்களுக்கு எல்லா விதமான சலுகையும் நாங்க தருவோம். இல்ல தர முடியாது பிரதர். உங்களால முடிஞ்சதை பாத்துங்க. நீங்க தரலங்க. அது எல்லா குடும்பமும் கொடுக்கறத வாங்கி வச்சுதான் நீங்க பிரிச்சு தரீங்க. அதுல நீ இதை செஞ்சாதான் அதை செஞ்சாதான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. இதுல பார்த்து இதுக்கொண்டு பேசுறீங்களே, உங்களுக்கு தப்பாவே படலையா? பிரதர், இதுக்கு மேல இதை பத்தி எல்லாம் பேச முடியாது. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல பிரதர்.